நான் உங்க அடக்கினர். நேற்று பதவியேற்க விழால நம்ம சிஎம் இருக்க இன்னைக்கு விஜய் அவர்கள் நான் வெள்ள அறிக்கை கொடுக்குறேன், கடன் வாங்கி இருக்காங்க. உடனே சொல்றாங்க உங்களுக்கு கடன் வாங்குற தெரியாதா, அதில் நம்பிதான் நீங்க வாக்குறுதி. அவர் வாக்குறுதி ஒரு கடன் இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை, டைம் முடிதா கேட்டுக்காரு. கொஞ்சம் அதிகாரம் பேசுங்க. உடனே வந்து பொங்கியதாரு ஸ்டாலின் கடன் இருக்கிறது வாங்கலாம். அப்ப டிவிகே கட்சிய இவரே வழிநடத்துறாரு. இன்னும் வாங்கலாம், நாங்க லிமிட்டுக்குள்ள வாங்கியிருக்கோம், நீங்களும் வாங்கிட்டு சுருட்டிட்டு போங்க எல்லாமே சொல்றாரு. நீங்க சுருட்ட பழக்கம் இப்ப இருக்கவங்களுக்கு யாருமே இல்லை சார். அதனாலதான் நம்பி பொதுமக்கள் நம்பி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டாரு, கொடுத்துருக்காங்க. ஒரே நல்ல மாத்த முடியாது. 75 வருஷம் ஆண்ட வச்சு நீங்க திருப்பி வந்து வாக்குறுதி அடிப்படை வசதி செய்யறோம். புரியுதா மக்கு மண்டைங்களா? புரியுதா? 75 வருஷம் ஆண்ட வச்சு இன்னொரு கட்சி 30 வருஷத்துக்கு மேல அவங்களே வந்து வாக்குறுதி அடிப்படை வசதியை செய்யறோம். நீட்டை ஒழிக்க முடியாது, நீட்டை ஒழிக்கிறோன்ட்டு என்ன 95% 100 ஆலைக்கு என்ன சாராய ஆலைக்கு 95 சாராய ஆலை யார்ட்டு இருக்கு? திமுக தயாரிக்கிறது அவங்களே. அவங்க பூர்ணமதியில கொண்டு இப்பயும் வந்து ஒரு இடத்துல கூட சொல்ல பூர்ணமதி இருக்குன்னு. ஏன்னா வந்து அவர் வந்து தப்புக்கு உடம்பு போன்னு சொல்ல, பொறுமையா பண்ணுவாங்க. சொல்லாம செஞ்சா ரொம்ப நல்லது. இப்பயும் அவர் வந்து பூர்ண மது விலக்கு செய்வாங்க நான் சொல்ல. ரொம்ப பிராபலமா இருக்கு. ஒரு 2 கடை க்ளோஸ் பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் அபிப்பிராயம் 1-2 அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குது, பொதுமக்களுக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ற டாஸ்மார்க்க க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க வாக்குறுதி கொடுக்கல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொறுமையா இருங்க. அவர் கேட்கறது கொஞ்சம் தான். கொஞ்சம் அவரு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம சிவாசி சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா அவர்கள் ரொம்ப 5 லாங்குவேஜ் திறமையா பேசுறாங்க. அவங்க இப்ப மந்திரியா போஸ்ட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தெரியாதனமா வீட்டுல அந்த சான்றிதழை விட்டுட்டாங்க. என்ன எம்எல்ஏ ஜெயிச்சு சான்று என்ன அதுக்கு உடனே வந்து கூறானுங்க. நான் சொல்றேன், நீங்க பண்ண டார்ச்சருக்கு எங்க அண்ணன் சிஎம் உட்கார்ந்தா போதுன்னு பொதுமக்களுக்கே இருக்கும்போது அந்த கட்சியை சார்ந்த கேண்டிடேட் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அவங்க நிம்மதியா இருந்தா 5 நாள் சென்னையில இருந்தாங்க. அவங்க போய் இருக்கிறதுக்கு நீங்க நிம்மதியா இருக்க விட்டாங்கன்னு என்ன நாங்க தலையா இருக்க மாட்டோம் சொல்லிட்டு பின்னாடியில குத்துறது அப்பனும் மகனும் நண்பனாயிட்டீங்களா? எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், உங்க ஜெயிச்சது சிஎம் ஆனது கூட எனக்கு அவ்வளவு ஒரு குஷி, அவ்வளவு குஷி இல்ல, குஷி இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு வார்த்தை என்னன்னா, நாய்சேகர் சோழ திங்கிறீங்களா இல்ல வேற திங்கிறீங்களா கேட்டு ஆளை ஜெயிக்கிறீங்களா, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம ரவுடி லிஸ்ட்ல அராஜகத்தை வழிநடத்துற கேஎம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி இன்னைக்கு அமலாக்கத்துறை இன்னைக்கு திருப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க புது ஆட்சிக்கிட்டு. இந்த மாதிரி ஊழல் நடத்திருக்காங்க, எஃப்ஐஆர் நீங்களாச்சே போடுங்கன்னு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பொறுத்துட்டு பாருங்க. இன்னைக்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க, அதை அலசி ஆராய்ஞ்சு கண்டிப்பா பண்ணுவாங்க. இன்னைக்கு பண்ணாங்கன்னா உடனே வந்துருவாங்க. 200 யூபிஎஸ்ல வந்துருவாங்க. வந்துட்டு ஒரு பொறாமையில எதிர்கட்சி மேல ஆட்சி நடத்தினவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு. அதனாலதான் சொல்றேன், இப்ப அதை பண்ண மாட்டாங்க, வேணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட் கத்துவாங்க. தாழ்மை உணர்ச்சியில எதிர்கட்சியா இருக்கீங்களா வேணும்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி அமலாக்கத்துறை கேட்டுருக்காங்க. அறிவு எடுத்துக்கோங்க, அறிவு கொஞ்சமாச்சும் மண்டையில களிமண்டை இருக்குன்னு பாத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு பல இடத்துல நான் போட்டோஸ் பாருங்க. நீங்க 1075 ஆண்டை வச்சு பெண்கள் அடிப்படைங்க, சாதாரண விஷயம். பெண்களுக்கு சேஃப்டி என்ன, போதைப் பொருள் ஒழிப்பு. நீங்க பாருங்க, பல ஊர்ல போதைப் பொருள் குட்கா சின்ன சின்ன போதைப் பொருள் ஒழிச்சிருக்காங்க. என்ன அந்த சின்ன சின்ன பொருள்களை ஒழிக்கத்துக்குள்ளாத ஆச்சா பல ஆட்சி என்ன தயவுசெய்து சொல்ற. இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா தாழ்மை உணர்ச்சியில வந்துட்டோன்ற ஒரு கர்வத்துல எங்க மேல போய் பதில்களை பரப்பி எங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கதான் நாடகசியால திமுக ஆட்சி என்ன. அதனால இப்ப வந்து இவங்களா ஃபைல் பண்ணல, அமலாக்கத்துறை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்ப இருக்க பதவி ஏற்றிருக்க ஆட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பல ஆட்சி தான் கொடுத்துருக்கோம், இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க பாருங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு. என்ன இதை பொறுத்துன்னு பாருங்க, அலசி ஆராய்ஞ்சு பக்கா இருந்துச்சுன்னா பக்கா பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இதுக்கும் டைம் எடுத்துக்கோங்க, இதுக்கும் இன்னைக்கே பண்ணல, நல்லா பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் ஒரே இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னா கேட்டுருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம எனக்கு என் துறையில வச்சுக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டை பெண்கள் சேஃப்டிய ஒரு புதுசா போட்டிருக்காங்கல்ல சிங்கப்பெண், அந்த
டிபார்ட்மெண்ட்டை ஏன் கண்காணிப்புல வச்சிருக்காங்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இதைத்தான் படிச்சுட்டோம். கொள்ளை கொற்பழிப்பு போதைப் பொருளை அட்டகாசம் அராஜி உச்சமா நடந்திருந்த ஆட்சிதான் பழைய ஆட்சி. அதான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு இடத்துல வீடியோ சொல்றேன். இவங்க அராஜகத்தை உச்சில இருந்தாங்க. இப்ப இவர் எடுத்திருக்க நடவடிக்கைலாம் ரொம்ப சாதாரணங்க. அடிப்படை வசதிங்கிறதுனால அதுல முதல் படி அதை கூட எடுக்காத ஆளுங்க 75 வருஷம் ஆண்டாச்சு. என்ன இவங்கெல்லாம் இப்போ வந்து வாக்குறுதி அடிப்படை வசதி நாங்க பண்றோம், ரோடு, தண்ணி, குடிநீர், பாத்ரூம் இதெல்லாம் நாங்க பண்றோம். 75 வருஷம் என்ன பண்ணீங்க? பண்ணது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் பண்ணோன்றாங்க. என்ன பண்ணீங்க? இப்ப பாண்டு வார்த்தையை விட்டாரு, அது அவர் ஒத்துட்டாரு மாத்திக்கணும் அப்படின்னு. ஆனா அவர் சொன்னாரு ஆடுற ஆட்டம் கண்டிப்பா வந்து ஒரு உச்சத்துல இருப்பாரு விஜயாருன்னு. ஆனா வந்து சீட்டா மாறுமா என்னன்னு பொறுத்திட்டு பார்க்கலாம்னு ஃபர்ஸ்ட் லைன் சொன்னாரு. ஒரு அரசியல் பாக்குறவங்க கரெக்டா அந்த சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் பாருங்க. அவர் அன்னையன்னு சொல்லிருக்காரு. ரிசல்ட் எப்படி ஒரு ரிசல்ட் வந்தாலும் தெரியும், ஆனா சீட்டு வாங்குவாரு. எவ்வளவு வாங்குவாரு தெரியல, ஆனா ஒரு மாற்றத்தை உருவாக்காருன்னு தெரியும். அவனே சொன்னாரு. அது மாதிரி இன்னைக்கு வரவேற்பு சொல்றாரு. இந்த ஆட்டம் சொல்றாரு என்ன, இந்த வர இன்னைக்கு 10 நாள் 3 இடத்துல கேள்விப்படுறல அந்த 3 சட்டமே பக்கா சட்டம். இதான் மக்கள் எதிர்பார்க்க. அவர் ஃப்ரீயே கொடுக்கல, அதனால மக்கள் எதிர்பார்க்கல, கேள்வி கேட்கல. என்ன மக்கள் வந்து அவங்கள அராஜக முறையில கேட்கல, என்ன திமுக மாதிரி. அதனால இன்னைக்கு சொல்றாரு பாண்டு வரவேற்கத்தக்க சட்டங்களை இப்ப 3 சட்டங்களை செயல்பட்டாரு. அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்களா? அது கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் கேட்கறது கொஞ்சம் டைம் மட்டும் தான். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவுசெய்து சொல்றேன், இந்த யூபி சார் சொல்றது கேட்டு இது பண்ணாதீங்க. என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மண்டையில கொஞ்சம் களிமண்ணாச்சும் இருக்கிற மாதிரி பேசுங்க. திருப்பி இந்த ஆட்சியாங்க தமிழ் தாய் வார்த்தை 3வது சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வச்சு அறிவு கிடையாது. சென்ட்ரல் பண்ண வேலை ரூல்ஸ் உங்க ஸ்டேட் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. என்ன நீங்க ஒண்ணு விதி விலக்கு இல்ல. என்ன இந்த பேசுற ஆளுங்க சொல்றேன், டிவிக்கு ஆளுங்க அடுவுலங்க விஜய் அவர்கள் ஜெயிஸ்டோன்னு ஒரு திமிழ்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜயலாரிக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த இப்ப இருக்க எம்எல்ஏ யார் தப்பு செஞ்சாலும் நாங்க கேட்போம், அதான் விஜய் வாரிசோட வேலை அப்படின்னு இருக்காங்க. புரியுதா? நாங்க அராஜகத்தை மட்டும் கேட்கல, அராஜக ஆட்சியா இருந்தா திமுக மட்டும் கேட்கல, இப்ப இருக்க எம்எல்ஏக்கு யாராவது தப்பு செஞ்சீங்கன்னா கேட்போம். அறிவு இருக்கா திமுக ஆளுங்களா? சொல்றேன் பொறுமையா இருங்க. நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு சொல்றேன் பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.